தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை மறுநாள் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தொடர்ந்து நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேலும் வலுப்பெறக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக தென் தமிழக மற்றும் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதன்படி கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூரில், காரைக்காலிலும் கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக 12 மாவட்டங்களில் கனமழை இருக்கும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் நாளை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் வங்கக்கடலின் பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கன்னியாகுமரிக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பொழிவு காணப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலையோர அடிவார பகுதிகளான கோதையார், பேச்சிப்பாறை, ஆறுகாணி, பத்துகாணி, நெட்டா உள்ளிட்ட பகுதிகளிலும், களியக்காவிளை, குழித்துறை, மார்த்தாண்டம் உட்பட மாவட்டத்தின் பல்வேறு நகர பகுதிகளிலும், நீரோடி, வல்லவிளை உள்ளிட்ட கடலோர பகுதிகளிலும் மழை பெய்தது. இடி மின்னலோடு கூடிய கனமழை பெய்ததால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டது. தென்காசி மாவட்டம் சிவகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக இரவில் கனமழை பெய்தது. காலையில் வெயிலின் தாக்கம் காணப்பட்ட நிலையில் மாலை முதல் பரவலாக மழை பெய்தது. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டது. 2வது நாளாக பெய்த மழையால் நீர்நிலைகளில் நீர்மட்டம் உயர்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை காணப்பட்டது. மாலை வரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் திடீரென்று மழை பெய்தது. காரைக்குடி, கள்ளல், கன்றமாணிக்கம், திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பொழிந்தது. தொடரும் மழையால் சிவகங்கை மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். உளுந்தூர்பேட்டை, திருநாவலூர், கெடிலம், மடப்பட்டு, எலவானாசூர் கோட்டை, சேந்தநாடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்துள்ளனர். தொடர் மழையால் உளுந்து பயிர்கள் சேதமடையும் நிலை ஏற்பட்டிருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். Yeah.